இனிப்பு சேவ். ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டிபேஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். சுவைக்க சமைக்க தீபாவளி. இந்த தீபாவளிக்கு நம்ம விதவிதமான தின்பண்டங்கள் செய்து நம்ம குடும்பத்தினர், குழந்தைகள் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரையும் அசத்த போகிறோம். இதில் வந்து என்னென்னா, வாரம் உங்களுக்கு விதவிதமான பண்டங்கள், இனிப்பு பண்டங்கள் மற்றும் காரம் போட்டு உங்களுக்கு நிறையா தோசை டிபீஸாலேருந்து வரப்போகுது. அதை வந்து தமிழ் மொழி மற்றும் ஆங்கில மொழி 2 மொழியிலையும் வருது. அதனால் உங்கள் விருப்பப்படி மொழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் இந்த தின்பண்டங்களை எல்லாம் செய்து பார்த்து இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அருமையான இனிப்பு சேவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு சேவ் வந்து ரொம்ப பாரம்பரியமான நம்மளுடைய ஒரு பலகாரமாகும். அதை சுலபமாக சுவையாக தப்பில்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறது தான் தோசை டிபீஸை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இனிப்பு சேவை அப்படின்றது ரொம்பவே நம்ம ஊரில் ஒரு பிரபலமாக பிரசித்தி பெற்ற ஒரு இனிப்பு இல்லைங்களா. இதை வந்து இங்கே பாருங்கள், முதல்ல கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவில் 1/3 பங்கு அளவு தான் நம்ம அரிசி மாவு எடுக்கணும். அதனால் இந்த மாவை லேசாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சுக்கிட்டால் என்ன ஆகும்னா, நம்மளுக்கு பிசைகிறது வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். கட்டிகள் இல்லாமல் நம்மளால் பிசைய முடியும். அதுக்காக தான் நம்ம இதை ஜலிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம ஜலிச்சிட்டோம். அடுத்தது அரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவை ஜலிச்சு எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும். இனிப்பாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு சேரும் பொழுது தான் அதனுடைய சுவை அதிகமாக தெரியும் நம்மளுக்கு. அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து முதல்ல இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஒரு மேஜை கரண்டி அளவு வெண்ணெய் அல்லது சூடான சமையல் எண்ணெய் 2 கரண்டி சேர்த்துக்கிட்டிங்கனாலும் பரவாயில்ல. வெண்ணெய் சேர்க்கலைன்னா 2 மேஜை கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஆனால் வெண்ணெயை சேர்க்கும்பொழுது நல்லா 1 மேஜை கரண்டி அளவு சேர்த்திங்கன்னா போதுமானது. அதை நல்லா மாவில் இந்த கொழுப்பு இருக்குது இல்லைங்களா, இது வந்து முழுவதுமாக மாவில் படரும்படி நம்ம நல்லா கலரி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நம்ம இந்த மாவை பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக நிறைய தண்ணி சேர்த்துட்டோம்னா என்னாகும், இது வந்து நம்மளுக்கு அதனுடைய பக்குவம் மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்திங்கன்னா தான் சரியாக இருக்கும். இனிப்பு சேவ் அப்படின்றது ரொம்பவே பிரபலமான ஒரு இனிப்பாகும் நம்மளுக்கு. அதனால் ஆனால் இது நிறைய பேர் வந்து வீட்டில் செய்கிறதில்ல. தீபாவளினா நம்ம செய்யலாம் இல்லைங்களா. அதனால தான் இப்போது இனிப்பு சேவை நம்ம போட போகிறோம். கிட்டத்தட்ட காரா சேவ் மாதிரி தான் இது கொஞ்சம் இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள், அந்த வித்தியாசத்தை தான் நம்ம இந்த இனிப்பு சேவில் பார்க்குறோம். இதுக்கு நம்ம எந்த நிறமும் சேர்க்க வேண்டாம், மஞ்சள் கூட சேர்க்க வேண்டாம். பொதுவாக கடலை மாவு என்ன ஆகும்னா, நம்ம அழுத்தி பிசையும் பொழுது கையில் ஒட்டி கொள்ளும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். இந்த இனிப்பு சேவை வந்து நம்ம பாரம்பரியமான முறையில் பண்ண போகிறோம். அதாவது முறுக்கு அச்சு குழாயில் போட்டு கூட இதை செய்யலாம். அது வந்து சுலபமாக செய்யணுன்னா செஞ்சுக்கலாம். ஆனால் நாம் வந்து பாரம்பரியமாக இது வந்து அந்த பூந்தி செய்கிற கரண்டி இருக்குது இல்லைங்களா, அதில் தான் இப்போ நம்ம இனிப்பு சேவை செய்ய போகிறோம். இந்த பக்குவம் பார்த்திங்களா, அதாவது ரொம்ப தளர்வால் அதே நேரத்தில் ரொம்ப கெட்டியான பக்குவத்துலேயும் இது இருக்கக்கூடாது. இப்படி ஒரு பக்குவத்தில் இதை நிறுத்திட்டு நம்ம கைகள் அப்பப்போ நினச்சிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும். அதனால் தண்ணியை பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயை சூடாக்கலாம் வாங்க. உங்களுடைய யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை அழுத்தி நம்ம படைப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதுதான் பாரம்பரிய முறைன்னு சொன்னேன். பூந்தி கரண்டியில் நம்ம லேசாக எண்ணெயை தடவிக்கலாம். கைகளில் கொஞ்சம் தண்ணி படுற மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு உருண்டையை எடுத்துக்கலாம். ஒரு பெரிய உருண்டையை எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பார்த்தீங்களா, வேகமாக உங்கள் கைகளை வச்சு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருங்க. அப்போ என்ன ஆகும், அழகாக சேவு உதிர்ந்து உதிரியாக கீழே விழும். இதே நீங்கள் முறுக்காச்சு வச்சு பிழிஞ்சிங்கன்னா, பிழிஞ்சிட்டு நம்ம அதை உடைக்க வேண்டிய நிலைமைக்கு போவோம். இப்போ வந்து நீங்கள் இதே மாதிரி தேய்ச்சி விட இதே அளவில் இது அப்படியே மெதுவாக விழும். பார்த்தீங்களா, எண்ணெய் பொரியறது நின்றுடுச்சு, சேவு தயார். இது வந்து நம்ம கரண்டியில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த அளவு இது வந்து நம்மளுடைய கரண்டி கண்ணை பொறுத்தது நம்மளுக்கு இந்த சேவின் அளவு வரும். அப்படி நம்ம முறுக்கு அச்சில் பிழிஞ்சிங்கன்னா அது எப்படி வரும்ன்றதையும் பார்த்துக்கலாம். இப்போது முறுக்கு அச்சு விதத்தை பார்க்கலாம். முறுக்கு குழாயிலையும் சிறிது எண்ணெய் உள்பக்கம் வெளிப்பக்கம் எல்லாம் தேய்ச்சிக்கோங்க. இதில் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த 3 கண் இருக்கக்கூடியதை எடுத்துக்கலாம். அதில் இது போன்ற ஒரு உருண்டை மாவு எடுத்து உள்ளே போட்டுடலாம்.
இப்போ அப்படியே மொத்தமாக ஒரு முறுக்கு சுற்றி எடுத்துடலாம். இது வந்து அந்த தட்டில் போட்டதுனால இந்த அளவு. இப்போ முறுக்கு அச்சில் போட்டால் அளவை பார்த்துக்கோங்க. இதில் நம்மளுக்கு எந்த அளவு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவை நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, இப்போ எண்ணெயில் சலசலப்பு அடங்கிடுச்சு, நம்ம சேவு தயாராகிடுச்சு. இப்போ இந்த இனிப்பு சேவுக்கு பொதுவாகவே இந்த அளவிலான சேவு தான் சரியாக இருக்கும் இல்லைங்களா. அது வந்து நம்மளுக்கு ஒரு பாரம்பரிய முறைக்காக நம்ம அந்த கரண்டியில் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த அளவு இனிப்பு சேவை பிடிக்கும்னா அதை செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக இந்த முறுக்காச்சி வச்சு செஞ்சிங்கன்னா இந்த அளவில் நம்மளுக்கு சேவு கிடைக்கும். அப்போ இனிப்பு சேவும் இதே அளவுக்கு நம்மளுக்கு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மீண்டும் ஒரு முறை முறுக்காச்சி பார்த்துடலாம். மொத்தமாக சேர்த்து போட்டுடலாம். இப்படியே போட்டுருங்க. இது தயாராகிட்டு இருக்கிறதுக்குள்ளார சர்க்கரை பாகு தயார் பண்ணலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து அதே அளவு சர்க்கரை, கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து இப்போ நல்ல கம்பி பதத்துக்கு ஒரு பாகு எடுக்கணும். இப்போ மொத்த சேவையும் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். அடுத்தது பாகு பார்க்கலாம். சமையல் என்பது ஒரு அழகான கலைங்க. இந்த கலையோடைய சின்ன சின்ன நுணுக்கங்களை தெரிஞ்சுக்கும் பொழுது தான் சமையல் வந்து நம்மளுக்கு சரியாக வரும். இங்கே பாருங்கள், இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னா இந்த பக்குவத்தை பார்த்துக்கோங்க, சூடு பார்த்துக்கோங்க. கையில் எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா 2-3 கம்பி வரணும். இந்த பக்குவத்தில் நம்ம பாகை தயார் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த சேவை இருக்கு இல்லைங்களா, இந்த சேவை இப்படி உடச்சி விட்டுருங்க. ஒரே பக்குவத்தை உடச்சி விட்டுருங்க. நிச்சயமாக செய்து பார்க்க போகிறீங்க. செஞ்சுட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நல்லா வந்துடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு சின்ன வேண்டுதல் உங்ககிட்ட, வீடியோவை தள்ளி பார்க்குறதுனால குறிப்புகளை இழக்கிறது மட்டும் இல்லை, நம்மளுக்கு சரியான படி அந்த பண்டத்தை தெரிஞ்சுக்கிறது, பலகாரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அதே நேரத்தில் எங்களுக்கும் நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்றது இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்களா, இந்த பாகில் இந்த சேவை போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா கையோடு கலந்து கொடுத்துருங்க. அது லேசாக அடுப்பில் கொதிச்சிட்டு இருந்தாலும் சரி, இந்த நீர்க்கு அந்த பழம் இருக்குது இல்லைங்களா, கொஞ்சம் இலகுன மாதிரி தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா, அது இந்த சேவில் முழுவதுமாக படரணும். அப்படி தான் நம்ம இதை லேசாக கலக்கி கொடுக்கணும். அதாவது 2 கம்பி பதம் வரும்பொழுது தான் என்ன ஆகும், உங்களுக்கு அதை போட்டிங்கன்னா இந்த மாதிரி அது ஒட்டுற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் வந்து சின்ன குறிப்புகளெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்னு சொல்லி. இப்போ என்ன இருக்குன்னா, இந்த பாகு இந்த சேவை முழுவதுமாக உள்வாங்கியிருக்கு. ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்களேன், இது அப்படியே பூத்த மாதிரிக்கு வெள்ளை நிறத்தில் வந்திருக்கும். அப்போ நம்மளுடைய அருமையான பக்குவத்தில் இந்த சேவை தயாராகிடும். பாருங்கள், நிறம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா பூத்த மணிக்கு இருக்கும். என்ன நண்பர்களே, பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, எல்லா கரண்டியில் இந்த முதற்கொண்டு எல்லா இடத்துலையும் இது அந்த சர்க்கரை பூத்துருச்சு. நம்மளுடைய சேவை அருமையாக தயாராகிடுச்சு. இந்த தீபாவளிக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தான் அசத்துவோமே. தோசா டு பீஸாவை பார்த்து இதே மாதிரி நீங்கள் ஒரு இனிப்பு பண்டமோ பலகாரமோ செய்தீங்கன்னா அதனுடைய புகைப்படங்களை எங்களுக்கு எடுத்து இந்த ஃபேஸ்புக் அல்லது இமெயில் மூலமா எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இதை எடுத்து பாருங்கள். ஒன்னொன்றையும் ரொம்ப அருமையாக ஒரு மெல்லியதான ஒரு சர்க்கரை படிவம் படிந்திருக்கு. சுவையாக அருமையான இந்த சேவை செஞ்சு பாருங்கள். தோசா டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. நன்றி, வணக்கம்.